ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் டு டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டாஸ் நான் இன்வெர்ட்டர் ஸ்ப்ளிட் ஏசிங்க. ஸ்ப்ளிட் ஏசி வந்து ஃபுல்லாக மாஸ்டர் சர்வீஸ் பண்ணி வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி மாட்ட போகிறோங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஏசி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, பட் கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அவுட்டோர்லாம் போய் கேஸ்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இது 2 years பேக் சர்வீஸ் பண்ண ஏசி தான். மாஸ்டர் சர்வீஸ் பண்ணல, ஜஸ்ட்டு கவர் பண்ணி ஜெட் பம்ப் சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருந்தோம். பட் அவங்க கூலிங் வரலன்னு சொன்னாங்க. அப்பயே நான் செக் பண்ணி பார்த்தப்போ பேக் சைடு பைப்பு சக்ஷன் பைப்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சிங் விழுந்துருந்தது. நிறைய பைப்பை வந்து ஓஸ்லாம் மடக்கியிருந்தாங்க. ஸோ இப்போ ரெஃப்ரிஜரண்ட் செக் பண்ணி பார்த்தாச்சு, 60 above PSI இருக்குது, கரெக்டாக இருக்குது. R22 ரெஃப்ரிஜரண்ட்டு. ஸோ இப்போ நம்ம பம்ப் டவுன் பண்ணிவிட்டு இண்டோர் அண்ட் அவுட்டோர் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி பார்ட்டாக ரிமூவ் பண்ணி மாஸ்டர் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கேஸ் வந்து பம்ப் டவுன் பண்ணிட்டுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் போட்டு லிக்விட் லைனை வந்து லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேஜி மூவ் ஆகிட்டு பாருங்க, 0 PSIக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ சக்ஷன் லைனை வந்து லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு இண்டோர் தனியாக அவுட்டோர் தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஸோ இப்போ பம்ப் டவுன் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சு கேஸை வந்து அவுட்டோரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வழக்கம் போல் நிறைய வீடியோஸ் எனக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்கும். ஸோ யாருக்காவது ஸ்லோவாக வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸ்லோ மோஷன்லேயும் யூடியூப்பில் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்லோவில் வேணும் அப்படின்னா ஸ்லோ மோஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க, ஸ்பீடை வந்து வெரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா டம்மிஸ் நான் யூஸ் பண்ணுறேங்க. டம்மி வந்து இருக்குது, புதிய ஏசி இன்ஸ்டால் பண்ணோம்னா அதில் டம்மி வரும். ஸோ அதை வச்சு நான் டம்மி பண்ணி இப்போ இண்டோர் அண்ட் அவுட்டோர் போத் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இண்டோரை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். இண்டோரில் உள்ள கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டேன், அதனால் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்குது. லூவர் ஃப்ளாப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேனலை ரிமூவ் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ இந்த வோல்டாஸ் மாடலில் பார்த்திங்கன்னா பேனலுக்கு உள்ளே தான் டிஸ்பிளே தனியாக இருக்கும், அதனால் ஃப்ரண்ட் பேனல் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து மொத்தம் ஒரு 7 ஸ்க்ரூ வருது. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து டிஸ்பிளேக்கு தனியாக ஸ்க்ரூ இருக்குங்க. ஸோ டிஸ்பிளே செப்பரேட் பண்ண போகிறனால நம்ம எர்த்திங் கேபிள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் காயிலில் பார்த்திங்கன்னா காயில் சென்சார் இருக்குது. இதில் ரூம் சென்சார் பார்த்திங்கன்னா மேலே எங்கேயுமே வராது, பிசிபிக்கு கீழே பாட்டமில் இருக்குங்க, லூவர் மோட்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து பிசிபியை செப்பரேட் பண்ணுறதுக்காக வேலை நடந்துகிட்ருக்கு. அண்ட் காயில் ரிமூவ் பண்ணுறதுக்காக காயில் சைடில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிசிபியை ரிமூவ் பண்ணால் தான் சைடில் இருக்க ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண முடியும். அதனால் பிசிபிலேருந்து சென்சார் கேபிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிசிபியை செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்தேன் கீழே இருக்கிறதா ரூம் சென்சாருங்க, எல்லோ கலர் கேபிள் இருக்கிறது ரூம் சென்சாரு. லோவர் மோட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் மோட்டர், இண்டோர் ப்ளோயர் மோட்டரில் 2 ஜாக் இருக்கும். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பிசிபி வந்து செப்பரேட் பண்ணிடலாம். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்பிளே ஜாக்கை ஆல்ரெடி கழட்டியாச்சு. ஸோ இப்போ பிசிபியை வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பிசிபி போர்டு இவ்வளோ தான். நான் இன்வெர்ட்டர் இருந்தாலும் இண்டோரில் இவ்வளோ தாங்க வரும். 2 சென்சாரு, ப்ளோயர் மோட்டருக்கு லோவர் மோட்டருக்கு கனெக்டர் வரும். இவ்வளோ தான், சிம்பிள் தான். இதை மட்டும் ரிமூவ் பண்ணாவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிசிபி செட்டப்பை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ காயிலுக்குள்ள சைடு ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டுருக்கேங்க. இப்போ பேனல்லேருந்து தனியாக வந்து காயிலை ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் சைடு வந்து ஒரு கவர் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு காயிலை சேஃபாக எடுத்தாச்சு. அண்ட் இதில் பாட்டம் சைடு தனியாக, காயில் டாப் சைடு தனியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ளோயர் மோட்டருக்கு மேலே உள்ள கவர் வந்து ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிவிடுங்க, பட் நம்ம காயிலோட சேர்த்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதனால் ப்ளோயர் மோட்டர் கவர் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி இப்போ காயிலை செப்பரேட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளோயர் மோட்ரு அண்ட் ப்ளோயர் வீல் தனியாக இருக்குது. இப்போ காயில் தனி இடத்துல வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ப்ளோயர் வீல் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ப்ளோயர் புஷ் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ப்ளோயர் மோட்டார் இருக்குது. ப்ளோயர் மோட்டர் சாஃப்ட்டில் உள்ள ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளோயரை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு சில மோட்டரில் வந்து ஒரு சில இடத்துல வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஜாம் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துருச்சு. இது ஏசி 230 volt மோட்டர் தான், 3 ஸ்பீட் கண்ட்ரோலில் உள்ளது. ப்ளோயர் வீல் தனியாக எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்விங் மோட்டரையும் தனியாக ரிமூவ் பண்ணுறேங்க. வாட்டர் வந்து இதில் பட்டுச்சுன்னா ஸ்விங் மோட்டர் ஃபால்ட் ஆயிரும், அதனால் இந்த லோவர் மோட்டரையும் கழட்டி வச்சாச்சு. இப்போ வந்து கவர் செப்பரேட்டாக எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணியாச்சு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே தனியாக ரிமூவ் பண்ணி ஒதுக்கி வச்சாச்சுங்க. அடுத்து ஈஸியாக வந்து இப்போ சர்வீஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் காயில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டஸ்ட் இல்லை, அதனால் வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே எதுவும் பண்ணலை, டேரெக்டாக வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கவரை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ப்ளோயர் வீலுங்க. ப்ளோயர் வீலில் ரொம்ப டஸ்ட் இருந்ததுங்க. ப்ளோயர் வீல் பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்தது, பட் க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அவ்வளோ ரெடியூஸ் ஆகிடுச்சுங்க. ப்ளோயர் வீல் ஸ்பீடே வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓடுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளோயரோட வெயிட்டே வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. ப்ளோயர் வீல் வந்து நல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது பாட்டம் கவரு, புஷ்ஷு மோட்ரு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. அதனால் வந்து கவர் ரொம்ப ஃப்ரீயாக வந்து நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப டஸ்ட்டு இதில் தான் வந்து படிஞ்சிருந்தது. நம்ம காயிலேருந்து இறங்குற ட்ரைன் வாட்டர் ஃபுல்லாகவே அந்த டஸ்ட்டை எடுத்துக்கிட்டு தான் இந்த பாட்டம் ட்ரேயில் தான் வந்து இறங்கும். ஸோ
ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2 பக்கமுமே தண்ணி நிற்குங்க. இப்போ நான் அடிக்கிறது பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ 2 பக்கமே வந்து ட்ரைன் ட்ரே பாத் இருக்குங்க, போகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ரொம்ப அடைச்சிருந்தது. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து காயில் க்ளீன் பண்ண ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ காயில் க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக வச்சு அடிக்கணும், இல்லைனா காயிலில் உள்ள ஃபென்சிங் எல்லாமே வந்து ஃபென்ஸ் எல்லாம் வளைஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. காயிலையுமே ரொம்ப அழுக்கு தான், பட் பார்க்கறதுக்கு தெரியல, உள்ளே வந்து ரொம்ப டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக காயிலையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு காயில் பேக் சைடு அந்த காயிலில் பார்த்திங்கன்னா டம்மி போட்டுக்கிறது நல்லது, தண்ணிலாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இன்டோரை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. நான் அசம்பிள் பண்ணல, வெயிலில் வந்து காய வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட்டோரை ரிமூவ் பண்ணிட்டுருக்கேங்க. அவுட்டோர் கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள கவர் ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபேன் லீஃபுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேம் வந்து க்ரில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சிங்க. ஸோ நிறைய மெஷ்ஷெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க, அணில் வந்து உள்ளே கூடு கட்டுதுன்ட்டு. அதையும் தாண்டி அதெல்லாம் வந்து சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு புது க்ரில் வந்து இதில் வாங்கி மாட்ட போகிறோம். ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு புது க்ரில் போட்டு தான் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணது வந்து ஒரு ரூமுங்க. பட் இப்போ அந்த ரூம்லேருந்து அனதர் ரூமுக்கு வந்து ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டெர்மினல் கவர் எல்லாத்தையுமே கழட்டிட்டு கெப்பாசிட்டர்லாம் புதுசாக போட போகிறோம். இது வந்து 50 MFD கெப்பாசிட்டர். மோட்டர் பார்த்திங்கன்னா 2.5 நினைக்கிறேன். கம்ப்ரஸரில் உள்ள ஒயரிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா இனிமேல் வந்து ஃப்ரீயாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாங்க. கம்ப்ரஸர் மேலேயே டெர்மினலில் தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் டெர்மினல் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. டெர்மினல் ஒயரிங் எல்லாமே ஸ்டார்டிங், ரன்னிங், காமன் 3மே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ரிமூவ் பண்ணுறப்போ கலர் கோடிங் நோட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து நம்ம வைண்டிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு தான் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிஎஸ்ஆர்னு போட்டிருக்கோம், பட் சிஎஸ்ஆரில் எந்த இடத்துல எந்த கலர் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுட்டா பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபேன் லீஃபை கழட்டிட்டுருக்கேங்க. கண்டென்சர் ஃபேன் லீஃபை கழட்டிட்டுருக்கேன். ஃபேன் லீஃபை கழட்டுறப்போ ஒரு முக்கியமான விஷயம், நட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஃபேன் லீஃபை கழட்டுறப்ப ஷாஃப்ட்டில் தட்டி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நட்டை வச்சே தட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா சாஃப்ட்டில் உள்ள த்ரெட்டு போயிடும். ஸோ உள்ளே வந்து நெஸ்ட் இவ்வளோ இருந்துச்சுங்க, அணில் வந்து கூடு கட்டி வச்சுருந்தது. ஆல்ரெடி 2-3 அணில் இறந்துருந்தது போன வாட்டி வந்து செக் பண்ணுறப்பே. இதில் வந்து கண்டென்சர் ஃபேன் ஃப்ரேம் மட்டும் என்னால் கழட்ட முடியலங்க, ஓவர் ரஸ்ட்டாக இந்த ஸ்க்ரூ. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர்டு ஃபேன் தாங்க, கண்டென்சர் ஃபேனு. ஒரு சில மாடலில் மட்டும்தான் ஓப்பன் டைப் காயில் வரும். இது வந்து ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கும், தண்ணி போகிறதுனால ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் அப்படியே நான் வந்து ஃபேனை வச்சுட்டு தான் வந்து கண்டென்சரை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், கண்டென்சர் காயில். இப்போ கண்டென்சர் காயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டுங்க, அவுட்டோர் ஃபுல்லாகவே ரொம்ப டஸ்ட்டு தான். ஸோ இது இந்த மாதிரி கண்டென்சர் கண்டிப்பாக வந்து இன்டோர் எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அவுட்டோரும் க்ளீன் பண்ணோம். அவுட்டோர்லேயும் அந்தளவுக்கு காயில் வந்து ரொம்ப அழுக்கு ஏறி இருக்கும், அதனால் எஃபிஷியண்ட்டான கூலிங் கிடைக்காது. ஸோ கம்ப்ரஸர் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா அணில் கூடு கட்டி ஏகப்பட்ட டஸ்ட்டுங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு அவுட்டோரை. இப்போ பழைய க்ரில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே சைஸ்க்கு பார்த்திங்கன்னா இது வந்து 18 இன்ச்சுங்க, 4 சைடுமே சேமு, 18க்கு 18 சைஸு, 1 அடிக்கு 1 அடி சைஸ் க்ரில்லுக்கு ஸ்க்ரூலாம் போட போகிறோம். இப்போ கழட்டின ஸ்க்ரூவை வந்து திரும்ப ஃபிட் பண்ண போகிறோம். அதனால் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக கழண்டு வரணும், அதனால் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணி தான் ஸ்க்ரூவை போட்டுட்ருக்கேன். ஸோ இதே தான் நம்ம ப்ளோயர் மோட்டருக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்க்ரூவை மெஜாரிட்டி எந்தெந்த இடத்துல வந்து ரொம்ப கழட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் அந்த இடத்துல ஸ்க்ரூ போடுறப்போ வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணி தான் போட போகிறோம். புது கெப்பாசிட்டர் பை பண்ணியாச்சு 50 MFD. ஸோ புது கெப்பாசிட்டர் போட்டு டெர்மினல் ஒயரிங்கை வந்து திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இருந்த மாதிரியே எர்த்திங் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து கம்ப்ரஸர் ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும். கெப்பாசிட்டியில் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தோம்னா இப்போ காமன் ரன்னிங் ஸ்டார்டிங் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம், இல்லைனா டெர்மினலில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே செக் பண்ணி வச்சுருந்ததுனால ஒயரிங் வந்து ஈஸியாக கொடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பான கெப்பாசிட்டர் இருக்குது, கம்பைன் கெப்பாசிட்டர் இருக்குது, தனி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ இதுக்கு ஃபேன் மோட்டர், கண்டென்சர் ஃபேன் மோட்டருக்கு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டருங்க. ஸோ அதனால் கம்ப்ரஸருக்கு தனியாக, கண்டென்சர் ஃபேனுக்கு தனியாக இருக்குது. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணியாச்சு. க்ரில் பர்ஃபெக்டாக சூட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரண்ட் கவரையும் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் அவுட்டோரோட சர்வீஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. இன்டோரும் எல்லாமே முடிஞ்சு, அவுட்டோர் வந்து நம்ம ரீஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரீஅசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இன்டோர் நெக்ஸ்ட்டு தான் ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டோரோட வேலை வந்து முக்கால்வாசி முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமான வேலை பார்க்க போகிறோங்க. இது வந்து ஃப்ளார் யூனியனு. ஸோ அந்த ஃப்ளார் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து எல்லாமே பிஞ்சிங் விழுந்துச்சுங்க. இன்டோர்லேருந்து வர பைப்பே வந்து பிஞ்ச் ஆகிடுச்சு, அங்கேயும் இங்கேயும் வளைச்சி. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, அவுட்டோருக்கு இந்த ஏதாவது ஹோல் போட்டு ஹோலில் வந்து இந்த பைப்பை எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த பைப்பை பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவுட்டோரில் ஜாயின் பண்ணுற பைப்பை தான் பெண்ட் பண்ணோம். இன்டோர்லேருந்து வர பைப்பை வந்து பெண்ட் பண்ணோம்னா இப்படி தான் பிஞ்சிங் விழுவோம். ஸோ இதுலேயே வந்து கேஸ் வந்து போயிட்டு வரல, ஃப்ளோவில் வந்து லாஸ் இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம அந்த யூனியனை வந்து திரும்ப புதுசாக வாங்கி பை பண்ணி வெல்டு பண்ணுறோம்.
கட் பண்ணிவிட்டு புது யூனியனை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெல்டிங் பண்ணுறப்ப ஸ்விட்சிங் கரெக்டாக ஸ்விட்சிங் பண்ணி தான் வரும் அந்த யூனியனு. ஸ்விட்சிங் பண்ணலைன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஸ்விட்சிங் பண்ணி எமரி சீட் போட்டு க்ளீன் பண்ணி தான் வெல்டிங் ப்ராப்பராக பண்ணோம். ஸோ இப்போ வந்து 1/2 இன்ச்சு பண்ணியாச்சு, அடுத்து 1/4 இன்ச்சு யூனியன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னா நமக்கு இன்டோர் வேலையும் முடிய போகுது. இனிமேல் வந்து ரீஅசம்பிள் பண்ண வேண்டியதான். ஸோ பாட்டம் கவர் வச்சாச்சு. அண்ட் 1 by 1 இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளோயர் புஷ்ஷுங்க. ப்ளோயர் புஷ்ஷில் க்ரீஸ் அப்ளை பண்ணி இருந்த இடத்துல வந்து லொக்கேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளோயர் மோட்ரு. ஸோ ப்ளோயர் மோட்டரை மாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ப்ளோயர் வீலை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணி சென்டரில் ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ப்ளோயருக்கு சென்டராக இருக்கும் ஸ்க்ரூ. இப்போ ப்ளோயர் மேலே சேஃப்டி கவர் போட்டாச்சு. ஆக்சுவலி ரிமூவ் பண்ணுறப்ப இருந்த ப்ளோயர் வீலுக்கும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ள ப்ளோயர் வீலுக்கும் கலரே சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு டஸ்ட்டு ஃபுல்லாகவே அதில் டெபாசிட் ஆகி லோடு அதிகமாகிடுச்சுங்க, வெயிட் அதிகமாகிடுச்சு. ப்ளோயர் வீல் ரொட்டேட் ஆகிறப்ப சவுண்டும் வந்துச்சு. சேம் டைம் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் தான் ரன் ஆச்சு. ஸோ இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளோயர் வெயிட் கிட்டத்தட்ட 20% ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ ப்ளோயர் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காயில் வந்து சீட் பண்ணியாச்சுங்க. காயிலுக்கு போட வேண்டிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கோம். ஸோ ரைட் சைடில் 2 ஸ்க்ரூ, லெஃப்ட் சைடில் 3 ஸ்க்ரூ வந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிசிபி வச்சுட்ருக்கோம், இருந்த இடத்துல வந்து லொக்கேட் பண்ணிகிட்ருக்கோம். பிசிபியில் ஆஸ் யூஷுவல் எல்லாமே ரிமூவ் பண்ணதை அதே மாதிரியே இது பண்ண போகிறோங்க. டிஸ்பிளே பிசிபி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்டரில் வந்து 2 கனெக்டர் ஜாக்கு அண்ட் டெம்பரேச்சர் சென்சார், காயில் டெம்பரேச்சர் சென்சாரு, எர்த்திங்கு, இதெல்லாம் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சு. அடுத்து லூவர் மோட்ரு கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா லூவர் ஃப்ளாப்புக்குள்ளே மோட்டரோட ஜாக்கு. இது எல்லாமே ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு கனெக்டருமே வந்து செப்பரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ வந்து கவலைப்பட தேவையில்லை. இது அந்த இடத்துல வந்து அந்த ஜாக் மட்டும்தான் சூட் ஆகும். முக்கால்வாசி ஏசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மாடலில் மட்டும்தான் லூவர் ஃப்ளாப் மட்டும் 2-3 மோட்டர் இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி வரலாம். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டே நோட் பண்ணிக்கணும், எதுக்கு எந்த ஜாக் வருங்கிறத ஏதாவது வந்து பாயிண்ட் பண்ணி வச்சிடணும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் ரிமூவ் பண்ண மாதிரியே நம்ம வந்து கனெக்டர்லாம் வந்து ரீகனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ண லூவர் மோட்டரை அதே இடத்துல வந்து லொக்கேட் பண்ணிகிட்ருக்கோம். பிசிபி ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏசியில் உள்ள மேலே உள்ள கவர் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த பேனல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் பேனலுங்க. ரொம்ப ஹார்டாக வந்து டீல் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அது இல்லாமல் இது கிட்டத்தட்ட 7 to 10 இயர்ஸ் ஏசி இது. ஸோ அதனால் ஒரு சில இதில் வந்து கை வைக்கிறப்ப பார்த்து ரொம்ப சேஃபாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இது பண்ணோன்னா பேனல் வந்து உடஞ்சிரும், இடையில உள்ள பீடிங்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணோம். அதே மாதிரி இந்த லூவர் ஃப்ளாப்பு இதுவும் அப்படி தான். ரொம்ப வந்து ரஃப்பாக வளைச்சோம் அப்படின்னா ஈஸியாக புட்டுக்குங்க மேலே உள்ள டோரு. ஸோ இப்போ மாஸ்டர் சர்வீஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஃபில்ட்ரு எல்லாமே இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட மாஸ்டர் சர்வீஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைன் ஹவுஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. ட்ரைன் ஹவுஸ் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக ஃபெவிபாண்ட் பேஸ்ட் போட்டுட்ருக்கோம். அடுத்து இன்டோர் ஹோல் போட்டு மாட்டியாச்சுங்க. ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து அவுட்டோர் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்செட்டில் இருந்தது. இப்போ கஸ்டமர்கிட்ட பேசி அவுட்டோருக்கு ஓடி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவுட்டோர் தூக்கி வச்சாச்சு. அண்ட் ஃப்ளாரிங் ஒர்க்கு, பைப் பெண்டிங் ஒர்க்கு இது எல்லாமே முடிஞ்சிங்க. எனக்கு கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பைப் பெண்டிங் தான் நான் ரொம்ப டீல் பண்ணுறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை. பைப் பெண்ட் பண்ணுறது தாங்க. ஸோ புதுசாக வர பைப்புனா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக வளைச்சிடலாம். ஏற்கனவே யூஸ் ஆன பைப்பு இது 10 இயர்ஸ் பேக் இன்ஸ்டால் பண்ண ஏசிங்க. ஸோ அந்த பைப்பு வந்து ரொம்ப ஹார்டர் ஆயிடுச்சு. ஸோ பிஞ்சிங் விழுந்த இடம்லாம் கட் பண்ணிவிட்டு பைப்பை வந்து ஸ்ப்ரிங் பண்டர், இன்னர் அண்ட் அவுட்டர் ஸ்ப்ரிங் பண்டர் போட்டு பொறுமையாக வந்து வளைச்சி ஃப்ளேர் பண்ணி இப்போ வந்து ஃப்ளாரிங்கை டைட் பண்ணியாச்சு. ஃப்ளேர் நட்டு ஃபுல்லாகவே டைட் பண்ணி வேக்யூம் ஓடிட்டுருக்குங்க. ஸோ வேக்யூம் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஒர்க்குக்கு கிட்டத்தட்ட நான் மாஸ்டர் சர்வீஸ் முடித்தது 3 மணிக்கு. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 to 5:30 ஆயிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த யூ ட்ராப் பார்த்திங்களா, இது மாதிரிலாம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பைப்பை நம்ம யூனியன் வெல்டு பண்ணோம் இல்லையா, அந்த வெல்டிங் வந்து யூனியனை வந்து வளைக்காமல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக இது பண்ணி நான் adhesive டேப் வந்து மேலே ஃபோம் புதுசாக இன்சர்ட் பண்ணி நான் adhesive டேப்லாம் போட்டாச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வேலை பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருந்தது. இன்டோர் ஹோல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்டோர் ஸ்டாண்ட் அடித்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேக்யூம் போயிட்டுருக்கு. வேக்யூம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்து எப்போதுமே வேக்யூம் முடிச்சுட்டு நான் ஒரு 30 minutes வெயிட் பண்ணுவேங்க. ஹோல்ட் பண்ணி பார்ப்பேன், 0க்கு மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக மூவ் ஆகலைங்க, அப்படியே 30 inches ஆஃப் எட்ஜிலே தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்வு ஓப்பன் பண்ணுறேன்.
போத் சக்ஷன் அண்ட் லிக்விட் லைன் ரெண்டையுமே வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டாண்டிங் ப்ரெஷர் காட்டுது. நெக்ஸ்ட் வந்து ஏசியை ரன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கஸ்டமர் வந்து கேஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்ததில் கேஸ் வந்து சஃபிஷியண்டாக தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனியன் வந்து ரீவெல்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. வெளியில் வரது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பிஞ்சிங் ஃபுல்லாகவே வளைச்சி பிஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. செக்ஷன் பைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஞ்ச் விழுந்தது. ஸோ அதனால தான் கூலிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே ரீவெல் பண்ணி டேப்பு நான் adhesive டேப்பெல்லாம் அடித்து ஒயிட் சிமெண்ட் போட்டு பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து ஏசி ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 60 to 65 PSI இருக்குங்க. R22 சக்ஷன் ப்ரெஷரு. ஸோ ஏசி நல்லாவே ரன் ஆகுது. இந்த வால்வ் பாருங்கள், இந்த வால்வ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வால்வ் இல்லாமல் இப்போ நான் எங்கேயுமே போகிறதில்ல. இது வந்து கேஸ் சார்ஜிங் அடாப்டர்னு சொல்கிறது. இப்போ வந்து இங்கே லோக்கல் மார்க்கெட்லேயே இது கிடைக்கிது. ஸோ இது வந்து ஏசி ஓஸை கனெக்ட் பண்ணுறப்பையும் சரி, ரிமூவ் பண்ணுறப்பையும் சரி, கேஸ் எஜெக்ட் ஆகிறது, ஆயில் கையில் அடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறது வந்து இந்த வால்வ் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. வால்வ் அழகாக ரிலீஸ் பண்ணிட்டு திறந்தால் போதும். பாருங்கள், உள்ளே இருக்க கேஸ் கூட அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். நான் வால்வே கழட்டிட்டேன், உள்ளே ஓஸில் இருக்க கேஸ் அப்படியே இருக்குது, ரிமூவ் பண்ணியாச்சு. ஏசி ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. ஏசி நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாட்டர் லைனு எக்ஸ்ட்ரா பைப் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சுங்க. ஆக்சுவலி இந்த பேக் சைடு வர சவுண்டு கூட பார்த்திங்கன்னா அந்த க்ரில் ஃபிக்ஸ் பண்ணல, அது ஃபேன்லி போட உரசிட்டு இருக்கு, அதனால தான் அந்த சவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டோருக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி பேக்ரவுண்டு பார்த்தாவே தெரியும். நான் ரிமூவ் பண்ண இடம் வேறு ரூமுங்க, இப்போ ரீலோகேட் பண்ண இடம் வேறு ரூமு. ஸோ ஏசி பார்த்தாவே தெரியும், அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு காட்டின கிளிப்புக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரியே இருக்கும். கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டேன், இன்ஸ்டா இது ஒர்க்கு முடிச்சு 10 நாள் கழிச்சு தான் கேட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா ஓடிட்டுருக்குனாங்க. ஏசி புதுசு மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது, நல்லா இருக்குனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.